இந்த வீடியோவில் எக்ஸல் யூஸ் பண்ணி எல்லா ஃபண்டமெண்டல் டேட்டா அனாலிசிஸும் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் 4 செக்ஷன்ஸாக பிரிச்சிருக்கேன். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஓகே, வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மூவ் டு த டேட்டா. இந்த எக்ஸாக்ட் டேட்டாவோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளோட டேட்டா செட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எல்லா காலம்ஸையும் ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆல் காலம்ஸ் and then double click the columns. That's it. ஸோ நம்மளோட டேட்டா செட் வந்து நம்மளால் எல்லா டேட்டாஸையும் கிளியராக பார்க்க முடியுது. ஸோ இங்கே நமக்கு ஆர்டர் ஐடி, டேட், ப்ராடக்ட், ப்ரைஸ், குவான்டிட்டி, பேமெண்ட் மெத்தட், மேனேஜர், சிட்டி. ஸோ இது ஒரு வெரி சிம்பிள் ஆர்டர் டேட்டா செட். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போது ஒரு டேபிளில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஹெடர் ஃபைல்ஸை மட்டும் நான் அலைன் லெஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, Ctrl+Alt and then ஸோ இப்போ நான் டேபிளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு Ctrl+T கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ரோஸ் அண்ட் காலம்ஸை மட்டும் டேபிளில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ மை ஃபர்ஸ்ட் டேபிள் ஹஸ் ஹெடர். ஓகே, now our data is turned into a table. ஓகே, ஃபைன். இப்போ டேபிள்ஸ் டேப்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து டேபிள் நேம்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் டேபிள் 1ன்றதை ஆர்டர்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செகண்ட் திங், வி வாண்ட் டு ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ். இந்த டேட்டா செட்டில் இருக்க டூப்ளிகேட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு டேட்டாஸ் அண்ட் தென் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். வெயிட் ஐ வாண்ட் டு செலக்ட் ஃபர்ஸ்ட் Ctrl+Alt and then remove duplicates. Hit okay. Here 106 duplicate values வந்து remove ஆயிருக்கு. And then we have 550 unique values were remaining. And then hit OK. The manager table பார்த்தீங்கன்னா we have bunch of white spaces and then நேம்ஸ்லாம் எதுவுமே ஆர்டர் இல்லை. ஸோ அதை நம்ம ஆர்டர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, அந்த ஒயிட் ஸ்பேஸஸ்லாம் ரிமூவ் பண்ண we are going to use a formula like trim open bracket and then choose the manager column and then close the bracket. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேனேஜர் வேல்யூஸ் எல்லாமே ஒயிட் ஸ்பேஸஸ் இல்லாமல் கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் தென் எனக்கு இந்த நேம்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு வந்து கேபிட்டலில் இருக்கும். ஸோ அதுக்கு ப்ராப்பர் PRO ப்ராப்பர் அண்ட் தென் ஸோ அதுக்கு நான் ப்ராப்பர்ன்ற ஃபங்க்ஷனை ட்ரிம் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹிட் ஓகே அண்ட் தென் ஓகே. இப்போது எனக்கு என்னோடய வேல்யூஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்லையும் அண்ட் தென் ஒயிட் ஸ்பேஸஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சிட்டிஸ்க்கும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கணும். ஸோ அதுக்காக ஈக்குவல் டு ப்ராப்பர் அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு செலக்ட் த சிட்டி. ஹிட் ஓகே, என்டர். இப்போது என்னோடய சிட்டிஸும் வந்து கரெக்டாக ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் கேபிட்டலில் இருக்குது. இப்போது நம்மளோட புது 2 ரோஸையும் ஜஸ்ட் நான் காப்பி பண்ண போகிறேன். அதுக்கு Ctrl+Shift+ ரைட் ஏரோ and then down arrow and then Ctrl+C to copy and then home tabல paste as value. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து எனக்கு வேல்யூஸ் மட்டும் ஷோ ஆகும், ஃபார்முலாஸ் இல்லாமல். வேல்யூஸ் மட்டும் என்டர் ஆகும், ஃபார்முலாஸ் இல்லாமல். ஸோ paste as values. ஸோ I am going to delete this entire 2 rows. now நம்மளோட ஓல்டு மேனேஜர் அண்ட் சிட்டி டேபிளில் 2 ரோஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் delete and I change this to manager and then city. okay, now நம்மளோட டேட் ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அது எனக்கு வேணாம். ஸோ ஓகே, இப்போது எனக்கு இந்த டேட் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு
just control shift and down arrow. I am going to select all the rows and then go to number formatting, more number formats, and then custom, and then date, month, and then year. Okay, so is the sample, and then click OK. Now we have perfect dates. இப்போ descriptive statistics மூவ் ஆகலாம். லைக் இதுக்கு ஃபர்ஸ்ட் we want data analyst tab. ஸோ உங்களுக்கும் இருக்குது, ஸோ எனக்கும் இல்லை. ஓகே, லெட்ஸ் கோ டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைல், ஆப்ஷன்ஸ், அண்ட் தென் ஆடான்ஸ்குள்ளே போனீங்கன்னா எக்ஸல் ஆடான்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கோ கொடுத்தீங்கன்னா we have analysis tool packனு இருக்கும். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டேட்டா டேபில் டேட்டா அனாலிசிஸ் டேப் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, டேட்டா அனாலிசிஸ் டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய அனாலிசிஸ் டூல்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரெவன்யூ தெரியணும். அதுக்கு நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன், லைக் ஃபஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ரெவன்யூ அண்ட் தென் ஓகே, அதுக்கு ஃபார்முலா ரெவன்யூ கால்குலேட் பண்ண ஈக்குவல் டு ப்ரைஸ் மல்டிப்ளைட் பை quantity, enter. ஓகே, இப்போது எனக்கு ரெவன்யூ கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் டேட்டா அனாலிசிஸ் டூவில் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் எனக்கு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ஹிட் ஓகே, அண்ட் தென் இன்புட் ரேஞ்ச் வந்து ரெவன்யூ. ஸோ செலக்ட் control plus shift down arrow, so we can select all the rows in the revenue, and then input range வந்து revenue கொடுத்தாச்சு, and then output range க்கு I select L2, and then summary statistics செக் பண்ணிவிட்டு click OK. ஸோ இங்கே எனக்கு ஓகே சிம்பிளாக இப்போ நமக்கு டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடச்சிருச்சு. சிம்பிளாக இப்படி தான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எக்ஸலில் பண்ணலாம். ஓகே, ஸோ வி ஹேவ் மீன், ஸ்டாண்டர்ட் எரர், மீடியன், மோட், அண்ட் தென் இன்னொரு கூலான விஷயம் என்னென்னா ஜஸ்ட் கோ டு இன்சர்ட் அண்ட் தென் செலக்ட், இன்சர்ட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட் அண்ட் தென் பாக்ஸ் அண்ட் விஸ்கர். ஓகே, ஹியர் இன் திஸ் சார்ட், இந்த பாக்ஸ் அண்ட் விஸ்கர் சார்ட்டில் நிறைய விஷயம் உங்களால் பார்க்க முடியும். பட் நான் வந்து சம் ஆஃப் த திங்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். லைக் இதுதான் உங்களோட ஆவரேஜ் வேல்யூ. லைக் இந்த லிட்டில் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இதுதான் ஆவரேஜ் வேல்யூ. லைக் 4085, திஸ் இஸ் த ஆவரேஜ். ஸோ இப்போ என்னோடய டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீனோட வேல்யூ வந்து 4085 இருக்கும். ஸோ இந்த பாக்ஸர் அண்ட் விஸ்கர் சார்ட்லேயும் எனக்கு வந்து மீனோட ஆவரேஜோட வேல்யூ வந்து 4085 இருக்குது. அண்ட் தென் இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களோட மீடியன் 3007. இதுதான் நம்மளோட மீடியன். அண்ட் தென் இந்த லைன் தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அண்ட் தென் இது வந்து தேர்ட் குவார்ட்டர், அண்ட் இந்த என்டையர் பாக்ஸ் வந்து உங்களோட என்டையர் குவார்ட்டரில் டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, இப்போது டேட்டா அனாலிசிஸில் ஓகே இந்த கொஷின்ஸ்க்குலாம் இப்போ நம்ம ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். லைக் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இது, அண்ட் தென் ரெவன்யூ பிரேக் டவுன் ஓவர் டைம், அண்ட் தென் ரெவன்யூ பிரேக் டவுன் பை சிட்டிஸ். ஓகே, இதுக்கு ஓகே அதுக்கு நான் ப்ரீவியஸாக இருக்க டேட்டாக்குள்ளே போயிட்டு டேட்டா டேபிளுக்குள்ளே போயிட்டு லைக் ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் டேபிளில் போனீங்கன்னா we have pivot table. Like insert pivot table, just click pivot table. I want table range, I choose. So table range, okay, table range வந்து நான் ஆர்டர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆர்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லொக்கேஷன் தான். ஸோ எக்ஸிஸ்டிங் லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் லொக்கேஷன் வந்து sheet 2, just I'm going for T3.
like okay, and then hit okay. Pivot table create ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் என்னோட pivot table. ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன, பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இந்த டேட்டா. ஸோ பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் எப்போவுமே குவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ப்ராடக்ட்டை வந்து ரோஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸோ இங்கே எனக்கு 5 யூனிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, லைக் பர்கர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஹாட் டாக்ஸ், பீட்ஸா. ஓகே, இந்த மாதிரி 5 யூனிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் குவான்டிட்டி எடுத்து நான் வேல்யூஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நம்பர் ஃபார்மேட்டை நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் just click it and then we have values and field setting. field settingsல நம்பர் ஃபார்மேட்டிங் இங்கே இருக்குது. ஸோ நம்பர் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் வந்து I don't want any decimal points. and then use separators. okay, and then hit okay. and then click okay. ஸோ இப்போ நம்மளோட ரோஸ் அண்ட் லேபிள்ஸை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோ டு ரோஸ் அண்ட் தென் கிளிக் மோர் ஷார்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் செக் பண்ணிவிட்டு அதில் சம் ஆஃப் குவாலிட்டியை சூஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் எதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே வந்து நமக்கு ட்ரிங்க்ஸ் தான் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். இங்கே ட்ரிங்க்ஸ் தான் நமக்கு வந்து பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். ஸோ நான் இங்கே ட்ரிங்க்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ரெவன்யூ பிரேக் டவுன் ஓவர் டைம் தெரியணும். அதுக்கு நான் ஸோ இப்போ எனக்கு இது எதுவும் தேவையில்ல, ஜஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு டேட் டேபிள் வேணும். ஸோ டேட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக எனக்காக வந்து குரூப் பண்ணியிருக்கு, லைக் டேட், டேஸ் அண்ட் தென் மந்த் வைஸாக குரூப் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு இப்படி வேணாம். ஸோ எனக்கு இங்கே மந்த்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் இது ரெண்டையும் திரும்ப அதிலேயே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து கோ டு டிசைன் அண்ட் தென் ரிப்போர்ட் லேஅவுட் அண்ட் தென் கிளிக் ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி நமக்கு டேபுலர் ஃபார்மில் தான் இருக்குது. அண்ட் தென் கிராண்ட் டோட்டல்ஸ் அண்ட் தென் டோட்டல்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். லைக் ஸோ இப்போ நான் ரெவன்யூஸை வந்து வேல்யூஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். நான் ரெவன்யூ ரீஃபார்மேட் பண்ணிக்கிறேன். லைக் திரும்ப வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் அண்ட் தென் நம்பர் ஃபார்மேட், நம்பர் டெசிமல் பாயிண்ட்ஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஸோ 0, யூஸ் 1000 செப்பரேட்டர். ஸோ தட் கிளிக் ஓகே. ஸோ ஓகே, இப்போ எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ கோ டு இன்சர்ட் அண்ட் தென் ஃபைண்ட் லைன் சார்ட். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் நான் லைன் சார்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். லைக் ஓகே, நமக்கு இப்போ ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும் எப்படி நம்மளோட சேல்ஸ் வந்து ரெவன்யூ வந்து பெர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. ஓகே, இது வந்து நமக்கு ஜஸ்ட் நம்ம டேபிளில் பார்க்குறத விட ட்ரெண்ட்ஸ் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட செகண்ட் கொஷினுக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சு. ரெவன்யூ பிரேக் டவுன் ஓவர் டைம் ஜஸ்ட் நான் அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு செலக்ட் த என்டையர் பிவட் டேபிள். ஸோ அதுக்கு ஜஸ்ட் பிவட் டேபிள் அனாலிசிஸ்க்குள்ளே போனீங்கன்னா என்டையர் பிவட் டேபிள்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட என்டையர் பிவட் டேபிளும் செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா Ctrl+C டு காப்பி அண்ட் தென் Ctrl+V டு பேஸ்ட். இப்போ நம்ம தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். லைக் ரெவன்யூ பிரேக் டவுன் பை சிட்டி. மந்த்ஸ் எனக்கு வேண்டாம். ஸோ மந்த்ஸை திரும்ப ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு சிட்டியை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு சிட்டிஸை கிளிக் பண்ணிங்கன்னா மோர் ஷார்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் டிசெண்டிங் Z to A சம் ரெவன்யூ. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு ஹிட் ஓகே. நமக்கு இங்கே ரெவன்யூ பிரேக் டவுன் பை சிட்டிஸ் வந்து கிடச்சிருச்சு. இதில் ஹையஸ்ட்டாக சான் ஃப்ரான்சிஸ்கோ ஹேவ் ஹையர் ரெவன்யூ. வெறும் டேபிள் மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்சர்ட் டேப்பில் போய்ட்டு ஒரு காலம் சார்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் எந்த சிட்டி மோஸ்ட் ரெவன்யூ மேக் பண்ணியிருக்குன்னு. ஸோ இன் ரிப்போர்ட்டிங் வந்து இங்கே நீங்கள் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அங்கே வந்து நீங்கள் மேனேஜரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஈச் ப்ராடக்ட்ஸ்க்கு அவர் எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காருங்கிறது ஷோ ஆகணும். ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ண ஐ ஹேவ் அ ப்ரைவேட் டேபிள் ஹியர். இதில் மேனேஜர் டேப்பை வந்து ரோஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்கிட்ட இருக்க யூனிக் மேனேஜர்ஸ் வேல்யூஸ் மட்டும் கிடைக்கும். 150 மேனேஜர்ஸ் கிட்ட
நம்மக்கிட்ட இருக்காங்க. ஜஸ்ட் நான் இங்கே செலக்ட் மேனேஜர் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் நான் டேட்டா டேப்குள்ளே போய்ட்டு கிளிக் டேட்டா வேலிடேஷன். அங்கே லிஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டு சோர்ஸ் வந்து என்னோட யூனிக் மேனேஜர் நேம் தான். என்னோட மேனேஜர்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+Down. ஸோ இப்போது உங்களால் எந்த மேனேஜர் வேணுமோ அந்த மேனேஜரை செலக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்மளால் அரௌண்ட் 150 நம்மக்கிட்ட இருக்க அரௌண்ட் 150 மேனேஜர்ஸையும் நம்மளால் இங்கே செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அனாலிஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெவன்யூ வந்து ஈச் மேனேஜருக்கு கால்குலேட் பண்ணேன் பை ப்ராடக்ட்ஸ் வச்சு. ஸோ ஈக்குவல் டு சம் இஃப் ஸோ ஃபஸ்ட் என்ன இங்கே பாஸ் பண்ணணும்னா சம் ரேஞ்ச். ஸோ அதுக்கு டேட்டா ஷீட்ஸ்க்கு போயிட்டு ரெவன்யூஸை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ரெவன்யூ செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Shift+Down arrow. ஸோ we can select the entire revenue and then comma. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸல் எனக்கு அடுத்த ஹிண்ட்ஸ் கொடுக்குது. ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணணும் அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து மேனேஜர் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு and then Ctrl+Shift+Down arrow and then comma. திரும்ப நான் ரிப்போர்ட்டிங் டேப்குள்ளே வந்துட்டு இங்கே எனக்கு யாரோட ரெவன்யூ வேணுமோ அவரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அனாலிஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதனால் என்னோடய காலம் வந்து ஃபார்முலாவோடு சேர்ந்து மூவ் ஆகாது. ஸோ F4 கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். கம்மா அண்ட் தென் க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து திரும்ப டேட்டா டேப்குள்ளே போயிட்டு ப்ராடக்ட் டைப் க்ரைட்டீரியா ரேஞ்ச் திரும்ப ப்ராடக்ட் காலம் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Shift+Down arrow and then click comma and then க்ரைட்டீரியா 2 வந்து பர்கரை செலக்ட் பண்ணிவிட்டு காலம் லாக் பண்ணணும் பட் ஆக்சுவல் ரோவை லாக் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு F4 நான் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 and 3. ஸோ இங்கே எனக்கு $B5 காட்டுது. ஸோ இங்கே நான் B ஹேஸ் அ காலம்மை லாக் பண்ணியிருக்கேன் பட் ரோஸ் இல்லை. அண்ட் தென் ஃபைனலாக க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் தென் கிளிக் என்டர். ஓகே, ஐ டிட் அ மிஸ்டேக் ஹியர். என்னென்னா சம் இஃப் எஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஓகே நவ் we press enter. பர்கர்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அதையே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னா இங்கே காலம் செலக்ட் பண்ணிவிட்டு F2 கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எந்த ரோ நம்மளோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுன்றது நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஃபார்முலா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபைனலாக இங்கே ஒரு டோட்டலாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலுக்கு ஆப்வியஸாக ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட். ஐ எம் கோயிங் டு செலக்ட் ஆல் த ரோஸ், க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் தென் என்டர். ஸோ we have the grand total here. ஸோ ஜஸ்ட் நான் போல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன மேனேஜர் செலக்ட் பண்ணிங்கனாலும் அவரோட ரெவன்யூ தெரியும். இதுக்கு ஒரு நம்பர் ஃபார்மேட் மட்டும் மாற்றிடலாம். ஸோ நமக்கு டெசிமல் வேல்யூ வேணாம். ஸோ ஜஸ்ட் ரிமூவ் இட் அண்ட் தென் கிளிக். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் லைக் இந்த டேட்டா பாஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு we go for conditional formatting and then choose டேட்டா பாஸ். இங்கே வந்து ஐ ஜஸ்ட் கிரேடியன்ட் ஃபில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆனால் அந்த கிரேடியன்ட் ஃபில்ஸும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஐ திங்க் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்கமிங் டேஸில் நிறைய டேட்டா அனாலிசிஸ் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.